வரம் வரம் பெறுவது, இந்த வரம் யார்கிட்ட பெறுவது, எதற்கு பெறுவது? வரம் பெறுவதற்கு முன்னாடி நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். நம்ம என்ன கேட்க போறோம்ன்றது எந்த தன்மை உடையது அப்படின்றதையும் நம்ம தான் முடிவாகும். அது சிந்தனைக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கே அது விளங்கும். நம்ம என்ன கேட்க போறோம் அது சிந்தனைக்கு வந்துருச்சு, ஆனால் இது இந்த தன்மை உடையது. அப்போ இதனால என்ன பயன்? உட்காருங்க. இதனால என்ன பயன்? இதனால ஒரு அளவான பயன் தான், இவ்வளவுதான். இதனால ஒரு பயன் இருக்கு, இருந்தாலும் இதை கேட்போம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு திரும்ப இன்னொரு வரம். இது ஒரு தொடர்ச்சி மாதிரி. ஆனா நமக்கு எது சரியா புரியாம இருக்கு அப்படின்னா, நம்ம நினைச்சதை கேட்டதுன்றது நம்மளுடைய செயல், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணம். ஆனா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை தான் கேட்டு வாங்கினீங்க. அதுவா ஒண்ணு கொடுக்கல. ஆனா வரம்னு ஒண்ணு சொல்லி தானே வாங்குறோம். எனக்கு வரம் வேண்டும்னு சொல்லி வாங்குறோம். இந்த வரம்ன்றது எத்தன்மை உடையது, அது எதை குறிக்குது என்றது நம்ம தெரியாது. அதுக்கப்புறம் உள்ளது நமக்கு தெரியுது. வரம் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும், அதை ஒரு வரமா நான் தவம் பண்ணி வாங்க போறேன். அந்த பொருள் தெரியுது, நான் வரம் சொல்லக்கூடியதுக்கான பொருள் தெரியல. அப்போ இந்த வரம் சொல்லக்கூடியதற்கான பொருள் தெரிஞ்சா அதுக்கப்புறம் கேட்கக்கூடியதை நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதான்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ வரம்ன்றது அதுதான் நீங்க கேட்கறதுன்னு சொல்லிட்டேன். அது நீங்க கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் வாங்குறோம். அதை நம்ம வரமா வாங்குறோம். அந்த வரத்தினுடைய பொருள் உங்களுடைய எண்ணம் அதுவா வந்துருச்சு, அதை நம்ம வரமா வாங்குறோம். அந்த வரத்தினுடைய பொருள் எண்ணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அது எத்தன்மை வாய்ந்தது தெரிஞ்சிருச்சு, அது என்ன பொருள் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை வரமா வாங்குறோம். அப்ப அந்த வரம் முக்கியத்துவம் ஆகுது அதோட சேரும்போது. பக்தியில பாத்தீங்கன்னா பகவான் ஒருத்தர், பக்தன் ஒருத்தர். பகவான் பக்தன், பகவானை நோக்கி பக்தன் தவம் செஞ்சு இவர்கிட்ட அவரை பெறதா தான் படம் சித்தரிக்குது. அப்படிதான் நம்ம எதிகாசம் காட்டுது. ஆனா நமக்கு யோக மார்க்கத்துல அப்படி கிடையாது. பகவான் கிடையாது, பக்தனும் கிடையாது. நாம தான் அந்த நிலையை அடைய போறோம். ஜீவன் தான் ஈஸ்வரனா போய் ஈஸ்வர தன்மையை போகுது. அப்போ இங்க வரம்ன்றது நம்ம என்னவா ஆக போறோமோ அதுவா நம்ம மாற்ற நம்ம அந்த தகுதியை நம்ம உருவாக்கி போறோம். அதுதான் இங்க போறோம். தவிர இது அங்கிருந்து ஒன்று வரப்போறது கிடையாது, நம்ம பெறப்போறது கிடையாது. நமக்கு என்ன வேணும்னு இப்போ வர வேணும்னு கேட்கறோம் இல்லையா, அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கி போறோம். அந்த நிலையை நம்ம ஏற்படுத்திக்கிறது தான் இங்க வரோம். தவிர ஒரு பொருளை நான் கேட்கறதோ உங்களுக்கு கொடுக்கறதோ அப்படி இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே வச்சுப்போம். நம்ம ஒன்று கேட்டோ அது ஒன்று கொடுக்குறதோ வரம் கிடையாது. ஆனா வரம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? எந்த பொருள் தன்மை தன்மை எந்த பொருளை நம்ம வரம் கேட்டு வாங்குறோமோ எல்லா செயலுக்கும் ஒரு எதிர்வினை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பொருளை ஒரு வரம் கேட்டு ஒன்று வாங்குறோம்னா அதுக்கு எதிர்வினை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சா அந்த வரத்தை நம்ம வாங்கலாம். எல்லா பொருளுக்கும் எதிர்வினை உண்டு. அந்த பொருள் அந்த தன்மையினுடைய அந்த எதிர்வினையினுடைய தன்மை தெரிஞ்சுதான் நம்ம கேட்கணும்.
ஆனால் கேட்டு பெறுவதே வரமானால் அந்த வரம் எத்தன்மை வாய்ந்தது? ஆற்றல் வாய்ந்ததா? ஆற்றல் வாய்ந்ததா? அது தன்மை தானே, நிலை தானே அது. அந்த வரம் வெளிப்பொருள் தான். உள்ள இருந்து வர வைக்கக்கூடியது எதுவும் இல்லை. நம்ம வந்து ஜீவன் பணம் அப்படிதான் உள்ள போகணும். டிராவல் ஃபுல்லா உள்ளதான். இது அப்படி இல்லை, வெளியே ஒரு பொருளை தான் நம்ம வாங்கணும். சுவாசத்தை தான் வாங்கணும். ஒரு குழந்தைய ஒரு தாய் சொல்றா, நான் வந்து வரம் வாங்கி பெற்றெடுத்தேன்னு சொன்னான். ஒரு குழந்தைய நான் வரம் வாங்கி பெற்றெடுத்தேன். அப்போ அந்த தாய் என்ன சொல்றான்னா, குழந்தைய வாங்கினதை சொல்லலை, நான் வரம் வாங்கி பெற்றெடுத்தேன்னா இது தனியா ஒண்ணு இருக்கு. என்ன தான் குழந்தையா வந்துட்டேன், அதுவும் குழந்தையா தானே வந்துட்டு. அருள் அருள் வந்து நமஸ்காரம், உட்காரு, நமஸ்காரம். அருள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை சொன்னா அப்புறம் வெளியில கோவப்படுவாங்க. அருள் அந்த அளவுக்கு உயர்ந்ததல்ல. இங்க குழந்தை பெருசா வரம் பெருசா? வரம் தான் பெருசு. ஏன்னா நான் வரம் வாங்கி தான் பெற்றிருக்கேன்னு சொல்லி. அப்போ இங்க உயர்ந்த பொருள் வரமா இருக்கும் போது அந்த வரம் என்ன? வேற மாதிரி சொல்லுங்க. வித்தை வாங்குறத வச்சு சொல்லவா? அதுவும் சரி, சித்த வித்தை வந்து நான் வரம் இருந்து வாங்கிக்கிட்டேன்னா கூட அங்க அது தனியா நிக்குதே, அந்த வரம்ன்றது தனியா நிக்குது, வித்தை வந்துருச்சு உள்ள. ரெண்டா பாருங்க, வரம் இருந்து பெற்றேன் குழந்தை. நோக்கம்ன்றது எண்ணத்துக்கு வந்துருமே, எண்ணத்துக்கு தானே வந்துடும். நோக்கம்னா அது எண்ணத்துக்கு வந்துடும், நோக்கம்ன்றது செயலுக்கு வந்துடும். அடுத்து கொஞ்சம் அப்படி இன்னும் ஒரு கிட்ட தூய்மைன்னு அதுக்கு ஒரு பொருள் உண்டு. என்ன தூய்மைன்னு ஒரு பொருள் உண்டு. நான் வந்து தவம் இருந்து வரம் வாங்கி இந்த குழந்தையை பெற்றேன்னா அந்த தாய் என்னவா இருந்திருக்கணும்? அவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கணும். எந்த அளவுல? மனதளவுல, உடல் அளவுல, எண்ணங்கள் அளவுல, சிந்தனை அளவுல. இங்க தவம் பெருசா வரம் பெருசான்னா எது பெருசு? வரம் தான் பெருசு. ஏன்னா நீங்க தவம் அனுதினமும் மாற்றக்கூடிய ஒன்று, ஆனால் வரம் அவ்வளவு எளிமையாக கிடைப்பதில்லைன்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? இந்த வரத்திற்காக, அதாவது வரத்துக்காக தான் தவம் இருக்கிறோம், ஆனால் அந்த வரம் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. அந்த வரத்தினுடைய தன்மை என்னன்னா தூய்மை. அது உங்களால வந்து தூய்மையா இருக்க முடியல. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா தவம் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப இந்த வரம் கிடைச்சாதான் அடுத்து அந்த குழந்தை கிடைக்கும். இந்த தூய்மை உங்களுக்குள்ள வந்தா தான் அந்த குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தைய நீங்க ஞானமா வச்சுக்கோங்க, ஈஸ்வர நிலையா வச்சுக்கோங்க, தன்மையா வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்ப தவம் என்பது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு செயலா மாறிடுச்சு. யாருக்கு? நமக்கு, சித்த வித்தியார்த்திகள். சாப்பிடுவது, தூங்குவது, பேசுறது முதற்கொண்டு, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறது முதற்கொண்டு எப்படி ஒரு செயலா இருக்கோ அது மாதிரி சித்தவித்தை தவம் என்பது நமக்கு ஒரு செயலாவே மாறிடுச்சு. அதை தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு செயலா மாறினதுனால அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், தவிர்க்க முடியல. சாப்பிட்ற மாதிரி இதையும் நம்ம செய்வோம். டான் 6 மணி ஆனால் வந்துடுறோம், காலையில் 6 மணி ஆனால் உட்காந்துடுறோம், அங்கே 3 மணி ஆனால் உட்காந்துடுறோம், மதியம் நேரம் கிடைச்சா உட்காந்துடுறோம். இது ஒரு செயல், பழக்க வழக்கமாக அப்படியே
மாறிடுச்சு. ஆனா இந்த பழக்க வழக்கமாக மாறின தவம் அந்த வரத்தை வழங்கியதானா? இல்லை. அப்ப அந்த தூய்மை நம்மள்கிட்ட வரலன்னு அர்த்தம். அந்த தூய்மை வந்தா தான் அந்த குழந்தைன்ற ஞானமோ ஈஸ்வரத்தன்மையோ ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கும். ஆமா, எல்லாமே சேர்த்துக்குங்க. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். ஆனா நீங்க அந்த தூய்மைக்குள்ள போறீங்களா, நம்ம ஃபில்ட்ரேஷன் ஆகி தூய்மையா இருக்கமான்றது அடுத்தவங்க சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே தெரியும். நமக்கே தெரியும். நம்ம பாத்ரூம்குள்ள போறோம், குளிக்கிறோம், நமக்கு பிடிச்ச சோப்பு போட்டு நம்ம குளிக்கிறோம், நமக்கு தெரியுது நம்ம சுத்தமாயிட்டோம்னு தெரியுது. சரியா? இப்போ என்ன செய்கிறோம், ஒரு நல்ல நெரிசலான பஸ்ஸில் ஏறி போகிறோம், நல்ல வேர்த்து ஊற்றுது, கொஞ்ச நேரத்தில் துர்நாற்றம் வர ஆரம்பிச்சுது. ஆனால் அன்னைக்கு நீங்கள் குளிக்கலன்னு அர்த்தமா? நீங்கள் குளிச்சிட்டீங்க, உங்களுக்கு வேணுன்ற நறுமண பொருள் போட்டு நீங்கள் குளிச்சிட்டீங்க, உங்கள் மனதளவில் அன்னைக்கு நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்க. ஆனால் நீங்கள் எங்கே போனதுனால அது வெளிப்படலை, கூட்டத்துக்குள்ள போனதுனால வெளிப்படலை. ஆனால் நீங்கள் எப்படி இருந்திருக்கணும், தனித்துவமாக தனியாக பயணப்பட்டு இருந்திருக்கணும். அதே ஒருத்தர் போகிறாரு, குளிக்கிறாரு, நறுமண பொருள் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அழகா காரில் ஏறுறாரு, உட்கார்றாரு, ஆஃபீஸுக்கு போகிறாரு, அந்த நறுமணம் அப்படியே இருக்கு. ஏன்? தனித்துவமான பயணம். இது காருக்கு நாங்கள் எங்கே போவோம்னு கேட்கக்கூடாது. சரியா? நடந்து கூட போகலாம். நீங்கள் அந்த கார் சித்த வித்தியா கூட வச்சுக்கலாம். அப்பா கொடுத்துருக்காருல, அவங்களுக்குன்னு தனியா இல்லை, ஒரு சக்கர வாகனம். என்ன சரவணே? ஜாக்கிரதை. 4 சக்கரம் 2 சக்கரம், ஒரு சக்கர வாகனம். அவ்வளோதான். அழகா ராக்கெட்டு தான், அப்படியே போயிடலாம்ல. அப்போ அந்த தூய்மையை நாம ஃபீல் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம உணரணும், நம்மளுடைய தூய்மையை நாம அனுபவிக்கணும், நம்ம நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் பொழுதுதான் நீங்க இந்த வரத்தினுடைய தன்மையை எதுல வச்சிருக்கீங்களோ, அந்த குழந்தை ஞானம் ஏதோ ஒண்ணு, அது சீக்கிரம் கிடைக்கும். இப்போ 12 ஆண்டுகள் ஒருத்தர் தவம் இருக்கார். 12 ஆண்டுகள். இந்த கேள்வி ஏற்கனவே நிறைய பேர் கேட்டாங்க. சாமியே கூட 12 வருஷம் குகைக்குள்ள 12 வருஷம் அட்டஸ்டச் அப்படியே இருந்தாரா, 12 வருஷம் அப்படியே இருந்தாரா சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. 12 ஆண்டுகள் தொடர்ந்து இருப்பது என்பது சிரமமான காரியம். அப்ப இந்த 12 ஆண்டுகள் அவர் தவம் இருந்தாருன்னா எப்படி இருந்தாரு? இல்ல, வெளித்தொடர்பு இல்ல. வெளித்தொடர்பே இல்லைனாலும் 12 ஆண்டுகள்ன்றது. இப்போ உதாரணத்துக்கு ரமண மகரிஷி அந்த குகையில போய் உக்காந்தாரு, சின்ன வயசுல உக்காந்தாரு. 12 வருஷம்லாம் இல்லை, கொஞ்ச நாள் இருந்தாரு, அதுக்குள்ள புத்து கட்டிருச்சு, வந்தாங்க, பார்த்தாங்க, எடுத்துட்டாங்க. இது 12 வருஷம் ஆனா என்ன ஆயிடும்? மூடிடும்ல. ஆனா சாமி வெளியில வந்துட்டாரு, சாமி வெளியில வந்துட்டாரு. அப்ப இந்த 12 ஆண்டுகள்ன்றது என்ன? கரெக்ட். 12 ஆண்டு இருந்தார்கள், 12 ஆண்டு கொண்டு இருந்தார்கள். எதை? சுவாசத்தை. 12 அங்குல சுவாசத்தை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். அதிலே இருந்து ஆட்சி செஞ்சாங்க. ஏன்னா இந்த தத்துவம் எல்லா மகான்களுக்கும் பொருந்தது. யாரை எடுத்தாலும், அகத்தியர் எடுத்தாலும் 12 வருஷம் தவம் பண்ணாரு. 18 சித்தர்கள் யார் எடுத்தாலும் 12 ஆண்டுகள் கோரக்கரு தவம் பண்ணாரு. அந்த நாகப்பட்டினம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் இங்கேயே தான் தவம் பண்ணாரு கோரக்கரு அப்படின்பாங்க. பாம்பாட்டி சித்தர் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா 12 எல்லாருமே 12 ஆண்டுகள் இருந்தாங்கன்னா, அப்போ இங்கே ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஒரு 1 வருஷத்துல புத்து கட்டிருச்சு, அவரை எடுத்து வெளியில கொண்டு வந்துட்டோம்.
இப்போ 12 வருஷத்துல இவங்களுடைய நிலைமை என்ன? நுட்பமா யோசிக்கக்கூடியது. 12 அங்குலத்தை ஆட்சி செய்து தனக்குள்ளேயே கைவல்யம் ஆயிடுச்சு. இந்த கைவல்யம் ஆனதுல அதுதான் சத் சித் ஆனந்தம் சொல்லி சொன்னாங்க. சத் சித்து ஆனந்தம். நாங்க சத்துனா உண்மை, சத்துனா உண்மை, சித்துனா அறிவு, உண்மையான அறிவு. உண்மையான அறிவு ஆனந்தம். உண்மையான அறிவு ஆனந்தம். யாருக்கு? 12 ஆண்டு கொண்டிருந்தவர்களுக்கு உண்மையான அறிவு புலப்பட்டு ஆனந்தம் கிடைத்து, அந்த ஆனந்தத்தால் அவர்கள் எதை விட்டு வெளியில வரல? குகையை விட்டு வெளியில வரல. அதை விட்டும் வரல, அதை விட்டும் வரல. இது எதுக்குடாப்பா நம்ம வெளியில போவானே, அவன் 4 கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்லுவானே. இல்ல, போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி இந்த செகண்ட்ல ஏதாவது வந்து உள்ள பூந்துக்கிறோம், அப்புறம் அது நம்மளை வெளியில எடுத்துட்டு போவோம். அதுதான் இந்த 12 ஆண்டு இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். 12 ஆண்டு காலம் தவம் இருந்து பெற்ற வரம். பெற்ற வரம்னா தூய்மை. அப்ப நமக்கு தூய்மையானது எது? ஜீவன் தான். அப்ப 12 ஆண்டு வரம் தூய்மையானது, பெற்றது ஜீவனை. ஜீவனை வாங்கியாச்சு. இப்ப இந்த ஜீவனை ஈஸ்வரனை கன்வெர்ட் பண்ண ஒரு ப்ராசஸ் முடிஞ்சுல. அப்ப அதுக்குள்ள முடிஞ்சதுன்னு வெளியில வந்துட்டா என்ன ஆயிடும்? இல்ல, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்பதான் ஜாக்கிரதை வந்திருக்கு. எது? ஜீவனை பெற்றதுல. ஆமா, அங்க வந்து ஈஸ்வரனுக்கு போகும்போது ஜாக்கிரதை வரணும். இப்ப அதனால அவங்க அதுல இருந்து வெளியில வரல, இப்ப அங்கேயே தான் இருக்காங்க. அடுத்த ப்ராசஸ் அது ஜீவன் ஈஸ்வரனாக மாறக்கூடியது. அதுக்கு முதல்ல அந்த தூய்மையினுடைய நிலைமை தன்மை நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நாமளா எடுத்துக்கலைனாலும், நம்ம புரிஞ்சுக்கலைனாலும், தவம் வெறும் தவம் தான், வெறும் தவம் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதே தவத்தை ஒரு தேவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பண்றார், தேவகுலத்தை சேர்ந்த ஒருத்தர் பண்றார், அசுரகுலத்தை சேர்ந்த ஒருத்தர் பண்றார். இன்னும் கேட்டீங்கன்னா தேவகுலத்தை சேர்ந்தவர் பண்றதை விட அதிகமா பண்ணக்கூடியவர்கள் அசுரகுலத்தவர்கள். தவம் செய்யறது அதிகமா பண்ணுவாங்க, ரொம்ப டெடிகேட்டா, ரொம்ப இதா பண்ணுவாங்க, அதி தீவிரமா பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்குங்க. ஆனா இவங்களுக்கு வரம் ஈஸியாக வழங்கப்பட்டுரும், கிடைச்சிரும். ஆனா நமக்கு லேட்டா தான் கிடைக்கும். இங்க தேவர்கள் அசுரர்கள், இடையில மாட்டிக்கிட்டது நம்ம. யாரு? இருகாலிகளா? மனிதர்கள். தேவர்கள் யாரு? அசுரர்கள் யாரு? இல்ல, என்ன சொல்லணும்? அது வேற மாதிரி சொல்லுங்க. நான் தேவர்களுக்கு என்ன அர்த்தம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தேவர்கள்னா யாரு என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 கிளாஸ் முன்னாடி கூட பேசணும். தேவர்கள்னா ஆற்றல், தேவர்கள்னா ஆற்றல், அது தூய்மையானது. அசுரர்கள் அப்படி ஆப்போசிட்டு, தூய்மை இல்லாதவர்கள்னா அவங்களுக்கு பேர் என்ன? நெகட்டிவ், பாசிட்டிவ் இல்லையா? இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ். ஆனா 2 பேருமே என்ன செய்யறாங்க? தவம் இருக்கிறாங்க. எதுக்காக?
வரம் பெறுவதற்கு. அதான் எதுக்காக? இப்ப நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, ஆனா நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஒரு ஆள் தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தரும் ஒரு ஆள் தான் தவம் பண்றோம். எதுக்குன்னா ஈஸ்வர நிலையை அடையணும்னு. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாவே ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, இவன் ஈஸ்வர நிலைக்கு போகக்கூடாது. அது பக்கத்துல இருக்கிறவர்லாம் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிறவர் தான். அதுதான் சொன்னேன், தேவர்கள் ஒரு பக்கம் தவம் செய்யறாங்க, அசுரர்கள் ஒரு பக்கம் தவம் செய்யறாங்க. தேவர்கள் என்பது தூய்மையான ஆற்றல் உங்களை மேல்நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு, அசுரர்கள் வந்து உங்களை கீழ்நிலைக்கு இழுத்துட்டு. அதுதான் அந்த சலனப்பட்ட மனதுக்குள்ள என்னென்ன இருக்கு? ராகாத்வேஷம். இது பூரா ஒண்ணு சேர்ந்து தவம் இருந்து உங்களை கீழே இழுக்குது. இங்கிட்டு இவங்க பூரா மேல தூக்குறாங்க. அப்ப 2 தவநிலைகள் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த 2ஐயும் சமம் பண்றது எதை வச்சு சமம் பண்றது? எதை வச்சு சமம்? அதுதான் நீங்க டெய்லி பண்றீங்கல்ல, தவம் பண்ணி தான் நம்ம அதை சமம் பண்றோன்றது சரி. எதை வச்சு நம்ம பண்றது? அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். சத் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஜீவ விசாரம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஜாக்கிரதை. அந்த ஜாக்கிரதை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, எப்படி நீங்கள் தூய்மையானவர்கள்னு உங்களுக்கு எப்போ உணர்வு வருதோ, நம்ம பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தத்துக்கு உடையவர்கள் எப்போ உணர்வு வருதோ, அப்பதான் இந்த அசுர தவம் என்ன ஆகும்? பலவீனம் ஆகும். வரணும் வரணும். ஆமா, இது வந்து பக்தியில ஈஸியா நடக்கும். எதுல? பக்தியில ஈஸியா நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு முதல் பாவனை இருக்கு. அவங்களுக்கு முதல்லயே குளிச்சிடுவான், வந்து பட்டை போட்டு பத்தியெல்லாம் பொருத்தி, என்ன மாதிரி சுத்தமான ஆளு இந்த உலகத்துல யாரும் கிடையாது நம்பிடுவான். நம்பிடுவான். ஆனா அந்த நம்பிக்கை வீண் போகாது. உண்மையாலுமே அன்றைய பொழுதுக்கு அவரை மாதிரி ஒரு சுத்தமான ஆளு கிடையாது. அந்த சனம், அந்த நிமிஷம் சொன்ன வார்த்தை சத்தியம் அவனுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் இங்கிட்ட வந்து 1000 பொய் பேசுவாரு, சண்டை போடுவாரு, தகாத வார்த்தைகள் பேசுவாரு, எல்லாம் செய்வார். இதெல்லாம் மற்றவங்களுக்கு. அதெல்லாம் பேசும்போதும் அவர் நினைப்புல என்னதான் இருக்கும்? என்ன மாதிரி ஒரு தூய்மையானவன் கிடையாது அப்படின்னு அந்த சிந்தனை தான் அவரை அத்தனை பேர்ட்டையும் ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. தப்பு பண்ணிட்டு இருக்காரு, ஆனா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குல்ல, ஏன் இந்த மாதிரி செய்யறவங்க எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், நான் சரியான ஆளு, நீ தான் தப்பான ஆளு. அதுவே அவனை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம முழுக்க முழுக்க பாசிட்டிவுக்காகவே, அந்த நன்மைக்காகவே போராடும் பொழுது நம்ம ஏன் அதை வந்து கொண்டு வரக்கூடாது, செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது? அது எடுத்தா தான் இந்த அசுரர்கள் சொல்லக்கூடிய அவங்களுடைய தவம் பலவீனம் ஆகும், இல்லாட்டி ஆகாது. கஷ்டம், கடுமையா போராடும், உங்களை விட அதிகமா போராடும் இல்ல? அப்படி நிஷ்டையில போகும்போது அது ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, அப்படி ஒரு பக்கம் அப்படி போகும். ஆகா இன்னைக்கு நல்லா போகுதுன்னு நமக்கு அந்த ஒரு எண்ணம் வருது பாருங்க. அசுரர்கள் ஒருத்தர் அவரு, என்ன வருதுல்ல, அசுரர்கள் ஒருத்தர் அவரு, நீங்க நினைக்கல, அது அப்படி போயிட்டே இருக்கு. இது தூய்மை கூட்டிட்டு போகுது, இங்க அவரு போயிட்டு இருக்கியா நீ அப்படின்னு அந்த எண்ணம் இருக்குல்ல, அசுரர்கள் ஒருத்தர் அப்படியே லைட்டா அப்படி பிடிப்பாரு. இந்த எண்ணம் இங்க வந்துட்டாரா, அடுத்த அசுரர் செயல் அப்படி, அப்புறம் ஆக்கம், இப்படி ஒவ்வொன்னா. ஆமா, 8 பேர் சேர்ந்து உங்களை பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? போச்சு, வந்துச்சு கீழே. ஆமா, அதுக்கு தான் நான் சொன்னேன், இவர் பட்டையை போட்டு எல்லாம் செஞ்சு நான் தூய்மையானவன் நம்பி போய் தகாத வேலைகள் செய்தாலும் அந்த நம்பிக்கையிலிருந்து அவரு மாறல. ஆனா அன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு. அதையே நாம வந்து
இதுல செய்யணும். நீ இழுத்து பாரு, நீ என்னை இழுத்து பாரு கீழே. நான் கண்ணை இறக்கவே மாட்டேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. அந்த இடம் போறீங்கல்ல, கீழே இழுக்குதா, பரவாயில்ல நீ இழுத்து தான் பாரு, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் உட்காடுறேன். அப்புறம் என்ன ஆயிடுவாங்க இவங்க, விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு 10 படி மேல போயிடுவீங்க. அடுத்து பயம் வந்துடும். யாருக்கு? அசுரர்களுக்கு. ஆகா, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், வேற ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க, ஆமா நம்மளை காலி பண்ணிடுவான் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யணும், நீ இழுத்து தான் பாரு அப்படின்னு இன்னொரு 1/2 மணி நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். நம்ம அப்படி இல்லை, இழுத்தாச்சு, சரி இன்னைக்கு போதும், முடிஞ்சு, அவ்வளோதான். நம்மளை சமாதானப்படுத்தி ஏமாத்திக்கிறது. இன்னைக்கு போதும், அவ்வளோதான், பெரிய விஷயம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கோம், சாமிக்கு தெரியாதா, சமாதி கொடுக்க மாட்டாரா அப்படின்ற மனநிலை நமக்கு. அந்த மனநிலையே நம்மளை மேல்நிலைக்கு போக விடாமல் தடுக்குதுன்றேன், வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு அதான சிந்தனை, டயத்துக்கு உட்காந்துட்டா சமாதி கொடுத்துருவாரு. நான் அதான் அவர்கிட்ட நான் பர்சனலாக சொல்லும்போது இப்போ சொல்லுவேன், நீங்கள் நிறைய ப்ளஸ் பண்ணீங்க, ஆனால் உன் சமாதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கே தான் எல்லா பேரும் அவங்களையும் ஏமாத்துறாங்க, நம்மளையும் ஏமாத்துறாங்க, இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே கூடாது, நான் பார்த்துக்கிறேன் உன் சமாதி அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே வா, உன் சமாதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க. அதுதான் இப்போ இங்கே சிக்கலாகி போச்சு. ஏன்னா அந்த நிலையை போய் அங்கே பார்க்காமலே நிறைய பேர் அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு விடுங்க அப்படின்னு இல்லை. ஆனால் உண்மையாலுமே சாமி வந்து கிரேட்னா கிரேட். அவ்வளோ ஒரு கருணைன்னா, நம்ம ரமேஷ் ஐயா, மருத்துவர் ரமேஷ் ஐயா இருக்காரு, அவங்க அப்பா சமாதி ஆயிட்டார். இப்போ என்ன செஞ்சிருக்காரு, ஆக்சுவலி மனமேகுரு கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேரையும் என்கிட்ட பேச வச்சுட்டு வித்தை கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டே இருந்தது. கால சூழல்ல இந்த மாநாடு வேலை அது இதுன்னு காலம் இழுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, இவர் ஐயா ரொம்ப பிஸியா இருக்காருன்னு இவரே வித்தையை காட்டி கொடுத்துட்டாரு. வீட்டில் வச்சு வித்தையை காட்டி கொடுத்துட்டாரு. அவர் சிவபக்தர், 12 ஆண்டுகால சிவபக்தர். அந்த சாலிகிராமம் அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தவர். இந்த இதை காட்டி கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு தெரிஞ்ச அறிவுல அவர் வாட்டுக்கு செஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ சமீபத்தில் இப்போ 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் சமாதி ஆகிட்டார். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா இந்த மாதிரி அப்பா சமாதி, எனக்கு தெரியாது, அவர் ஃபோன் பண்ணி அப்பா சமாதி ஆகிட்டாரு அப்படின்னார். சமாதி ஆகிட்டாரா அப்படின்னு. ஆமாம், ஏன் முதல்ல என்னை மன்னிச்சிருங்க, நான் வித்தியை காட்டி கொடுத்துட்டேன் நீங்கள் வேலையாக இருந்ததுனால, அப்புறம் இன்னொரு தடவை வந்து உங்கள்கிட்ட இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி பரவாயில்ல, வித்தை காட்டி கொடுத்துட்டீங்களே, வித்தை தெரியும்ல, கொஞ்சம் நெஞ்சம் பண்ணியிருக்காருல்ல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தம்பி அனுப்புகிறேன், கரூர் தம்பி அனுப்புகிறேன், தம்பி வந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த அவங்க ஊருக்குள்ளேயே ஒரு இடத்த ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார். தம்பி பிரபு தான் போய் வச்சார். இப்போ அது கிட்டத்தட்ட ராசையா பிரச்சனை மாதிரி அவங்க இது பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க. உடம்பெல்லாம் நல்லா விரைச்சி போச்சு. தம்பி போய் என்ன பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தூக்கி உட்கார வச்சு பத்மாசனம் போட்டான், ஜம்முன்னு உட்காந்துட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்வளவு நேரம் விரைச்சிருந்தது கை காலு, நாங்கள் தான் குளிப்பாட்டினோம், இதெல்லாம் மடக்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அவர் மருத்துவருடைய தாய்மாமன் கேட்குறாரு, என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா ஜம்முன்னு பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டார். அந்த ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தார், அழகாக உட்காந்துட்டார். இப்போ நான் இதையும் சொல்ல வரேன்னா, அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாரா? அப்புறம் ஏன் நம்ம அவருக்கு சொன்னதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிற மாட்டேன்றோம்? இல்லை, அவர் அந்த இடத்துல விடலையே. காட்டி கொடுத்ததுக்கே இவ்வளோ பெரிய கிஃப்ட்னா, நாம அதை சரியா கருத்துல எடுத்து பயணிச்சோம்னா அந்த நிலை தான் நமக்கும் கிடைக்க போகுது. ஆனா நம்ம ஒரு இந்த ISI முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு இதை வந்து நம்ம பண்ணிட்டு போகலான்னு சொல்றதுதான் அந்த அதனுடைய தத்துவம். சொல்லிட்டு உட்காரலாம், 4 பேருக்கு நல்ல விஷயத்த சொல்லலாம், அப்படிலாம் செய்யலாம். இல்லை இன்னைக்கு அவருக்கு நல்ல சமாதி நல்ல இது வச்சு. இது ஏன் சொல்ல வரேன்னா, அவர் சொன்ன விஷயத்த அவர் காப்பாத்துறாரு. ஆனா அவருக்கு நம்ம கொடுத்த விஷயத்த நம்ம காப்பாத்துறோமான்றதை செக் பண்ணணும். மனதாலும் வாக்காலும் செயலாலும் எண்ணங்களாலும் யாதொருத்தீங்க யாருக்கு, யாருக்குமேனா நீங்க உட்பட
நீங்க உட்பட அதை எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க உட்பட உங்களை சேர்த்துக்கணும் அதுக்குள்ள. உங்களையும் சேர்த்துக்கிட்டா தான் நீங்க மற்றவங்களுக்கு செய்ய மாட்டீங்க. அதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். அங்கேயே சாமி அந்த தூய்மையை கொண்டு வந்துட்டார். பரிசுத்தம் தானே அதுக்கு பேர். யாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், நான் எனக்கும் தீங்கு விளைவிச்சுக்க மாட்டேன், நான் கரெக்டாக இருப்பேன்னா அதுக்கு பேர் பரிசுத்தம். அப்போ அங்கே வரத்தை கொடுத்துட்டாரா? வரத்தை கொடுத்துட்டாரு. இந்த வரம் இதுதான். என்ன? தூய்மை தான் மிகப்பெரிய வரம். இந்தா இப்படி இது கொடுக்கப்பட்டது. இந்த தூய்மையை வச்சு நீ என்ன பண்ணணும்? சித்த வித்தை. இதை பிடிச்சிக்கோ. இதை பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த தூய்மையை உனக்கு கடைசி வரையும் வேணும். அந்த தூய்மையை நீங்க பிரகாசம் கூட நினைச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பயணிக்கிறோம், அங்க ஒரு விளக்கு வேணும், அந்த தூய்மையை நீங்க ஒரு பிரகாசம் கூட நினைச்சுக்கலாம். இது நமக்கு தெரியும். அதனால சமாதி உறுதி. ஆனால் நாம சொன்னது மாதிரி நடந்துக்கிட்டோமான்னா இல்லை. இப்ப அங்க போன உடனே கேள்வி, நான் கொடுத்தேன்ல, நீ ஏன் இப்படி இல்லை? உட்காரு, அங்கேயே உட்காரு, அசையக்கூடாது. அங்க அசைஞ்சல, இங்க அசையவே கூடாது, உட்காரு. அதுக்கு இங்கேயே அசையாம உட்காந்துக்கலாம். நினைக்கும் போது பயமா இருக்கு. இல்ல, பழக்கம். அசையாம இருத்தல் என்பது ஒரு பழக்கம். கல்லு மாதிரி இரு, சும்மா இருந்தாரு, கல்லு மாதிரி இரு, போட்ட அப்படி கணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இரு, அசையாம இரு. அசையாம இருத்தலே பெரிய தவம். ஆமா, மூச்சை கவனின்றாங்க. மூச்சை கவனி. மூச்சை கவனிச்சா என்ன ஆகுது? தூக்கம் வந்துடும். மூச்சை கவனிச்சிங்கன்னா தூக்கம் வந்துடும். எப்படி? உட்காந்துக்கிட்டே மூச்சை கவனிச்சிங்கன்னா தூக்கம்தான் வரும் ஃபர்ஸ்ட். ஆனால் மனம் ஒடுங்கிரும். மனம் ஒடுங்கிரும். மனம் எப்படி ஒடுங்குச்சு? தூங்குனதுனால ஒடுங்குச்சு. முழிச்சிருந்ததுனால ஒடுங்குச்சா? இல்லை. ஆனால் சாமி சொல்லி கொடுத்தது என்ன? ஜாக்கிரதையில ஒடுங்கணுன்றாரு. எதுல ஒடுங்கணும்? ஜாக்கிரதையில ஒடுங்கணும். ஏன்னா உனக்கு தூக்கம் வந்ததும் தெரியல, மனசு ஒடுங்குனதும் தெரியல. அதனால ஜாக்கிரதையில ஒடுங்கணும். ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதை வரணும். மனம் ஒடுங்குறது உனக்கு எப்படி ஒடுங்குச்சுன்னு தெரியணும். எப்படி ஒடுங்குச்சுன்னு தெரிஞ்சாதான் ஜாக்கிரதை வரும்போது மனம் எப்படி திரும்ப வெளியில வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். மனம் வெளியில வர்றதை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா இந்த ஜாக்கிரதை அப்படியே இருக்கும் அப்படின்ற. அதான் விஷயம். அப்ப அப்படி கரெக்டா நம்ம செய்யணும். என்ன சொல்றவனே, நம்மளை நம்ம தூய்மை ஆக்கணும். ரீசைக்கிளிங் ப்ராசஸ் தான் இந்த சித்த வித்தை. இது ஒரு ஃபேக்ட்ரி இல்லையா? அதை ரீசைக்கிளிங் பண்றதுக்கு தான் சாமி கொடுத்துருக்காரு வித்தையை. அதை நம்மளே பண்ணி ப்ராடக்ட் ஆக்கி, நம்மளே உள்ளே மார்க்கெட்டிங் பண்ணி, நம்மளே சேல் பண்ணி, அதன் மூலமா வரக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ், அந்த மூலப்பொருளை மூல வருமானத்தை நம்மளே என்ன செய்யறோம்? அனுபவிக்கும். அதைத்தான் சொந்த வீட்டில் திருடாதேன்னாரு சாமி. எங்க? சொந்த வீட்டில் திருடாத அப்படின்னு. நீயே ப்ராடக்ட் உற்பத்தி பண்ற, நீயே திருடாத அப்படின்னு சொல்ற. இது எல்லாமே இந்த வரத்துக்குள்ள பொருந்தும். ஏன்னா வரம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. வரம்னா இந்த காரு வேணும்னு கேட்டிருக்கேன் பாரு, அதுதான் வரம். அது கேட்டா வரம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அது இல்லை, அது ஒரு பொருள், அவ்வளவுதான். வரம்ன்றது தூய்மை, சிறந்தது, அழியாதது. அழியாதது ஜீவன். ஆமா, அதுதான் வரத்தினுடைய பூர்ணத்துவம், பூர்த்தி. அப்பதான் அந்த தவம் பூர்ணத்துவம் ஆகுது. அடுத்து ஈஸ்வர நிலை அடைதல். அதுதான் சொன்னா 12 ஆண்டுகள் தான். 12 ஆண்டுகள்ல 12 அங்குலத்துக்குள் இருந்து ஆட்சி செய்தவர்கள், ஆண்டு செய்தவர்கள். அவங்க குகைக்குள்ளேயே கூட நடந்திருக்கலாம், சுத்தி இருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த சத்து தெரிஞ்சிருச்சு, உண்மை சித்து, உண்மையான அறிவு தெரிஞ்சிருச்சு. உண்மையான அறிவு தெரிஞ்சதுனால ஆனந்தம் வந்துச்சு. அந்த ஆனந்தம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு வெளியில வரல, உள்ளே இருந்தாங்க. அது ஈஸ்வரத்தன்மை கூட்டிட்டு போச்சு. அந்த ஆனந்தம் நிரந்தரமா இருக்கணும்னா பேரானந்தம் ஆகணும். அந்த பேரானந்தம் ஈஸ்வரத்தன்மை. அங்க போனாங்க. போனதுக்கப்புறம் இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, அதுவே நம்மளா மாறிட்டோம். இனி போய் இவனுக்கு என்ன வேணாம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வெளியில வர்றான். அவ்வளவுதான். சரியா? பெண்ணிலிருந்து தூய்மையாகணும்.
வரம் வாங்கணும். ஒத்த காலில் நின்று தவம் செய்யணும். ஆமா, என்ன சார் அவனே ஒத்த கால்? ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுங்க. ஆனா 2 காலையும் மாத்தாம பண்ணுங்க. அதுதான் உண்மை. அதுதான், நீங்க ஒத்த காலில் இங்க நின்றுவீங்க, இங்க 2 கால் மாறினீங்கன்னா இந்த ஒத்த கால் 10 காலா மாறிடும். ஆமா, ஜாக்கிரதை. தூக்கத்துக்கும் மயக்கத்துக்கும் ஒரு நூல் வித்தியாசம். அது தனியாக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். தூக்கத்துக்கும் மயக்கத்துக்கும் ஒரு நூல் வித்தியாசம். மனம் தூக்கம் மனம் உள்ள ஒடுங்கிருச்சுன்னா உங்களுக்கு அது எப்படி நடந்ததுன்னே தெரியாது. ஆமா, இந்த தூக்கம் மயக்கமா மாறி ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்போ அவனை என்ன செய்யறான்? தண்ணி அடிச்சு எழுப்புறான். எழுப்பின உடனே அவனுக்கு வந்தது பேர் என்ன? ஜாக்கிரதை. வந்தது பேரு ஜாக்கிரதை. இப்ப அங்க பாக்குறான், ஜாக்கிரதை வந்துருச்சு. சுத்தி நம்ம தெரிஞ்ச முகமே இல்லை, இப்ப ஜாக்கிரதை வருது. என்ன தெரியுமா? நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம், மயங்கி விழுந்துட்டோம், இவங்க எழுப்பிட்டாங்க. முதல்ல இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும், இங்க இருந்து கிளம்பணும். ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்னே தெரியல, ஆனா காப்பாத்திட்டேன்றாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம அதானே செய்வோம். இல்ல விடுங்க நான் பாத்துக்கிறேன், நான் அதானே சொல்லுவோம். நம்மளே அறியாம நம்ம அதான் சொல்லுவோம். ஒரு வண்டியில இருந்து விழுந்துட்டாலும் நம்ம என்ன செய்வோம்? உதவி பண்றாங்கன்னு நம்ம அந்த சிந்தனையை விட்டுருவோம். விட்டுருங்க, நான் போய்க்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன். ஏன் வருதுன்னா, நீ அந்த ஜாக்கிரதையில இருந்து உன்னுடைய ஜாக்கிரதை இன்னொன்று இருக்கு. அது நீ வீடா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீ அங்க போயிடணும்னு நினைக்கிறப்ப வரணும். அதனால நீங்க அந்த தூக்கத்துக்கும் மயக்கத்துக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம். அது நிஷ்டையில தான் இருக்கு, கவனத்துல தான் இருக்கு. ஆமா. அதான் இப்ப சொன்னேன், ஒத்த காலில் பண்ணாலும் 2 காலை மாத்தாம பண்ணுங்க நிஷ்டை செய்யும் போது. மாத்தாம பண்ணுங்க அப்படின்னு. நீங்க முதல் 2 காலை 1 காலா மாத்துறீங்க. எதை? வித்த பண்றத. ஆமா, சரியா? ஒத்த காலில் நின்று தானே தவம் பண்ணணும். நின்னுன்னும் போது அங்க நிஷ்டை வந்துருச்சு இல்லையா? அப்பதான் நிக்கிறீங்க. மொத்தத்துக்குமே நீங்க தவம் எவ்வளவு நேரம் பண்றீங்க? 10 நிமிஷம் தான். நிஷ்டை 10 நிமிஷம். அப்போ ஒத்த காலில் 10 நிமிஷம் தான் நிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம். காலையில 10, காலைல 20 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா 3 மணி நேரம் பண்றவங்களா இருக்காங்களே. 20 நிமிஷம், மதியம் ஒரு 10, 30, சாயந்தரம் ஒரு 10, 40. அப்போ மொத்தமே ஒரு நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய தவத்தினுடைய 40 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் இந்த காலம் மாத்தாம இருக்க முடியாத நம்மளால? இருக்கணும்ல, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த காலம் மாத்தினீங்கன்னா இந்த கால் ஒத்த கால் இல்லை, அது 10 கால். எண்ணம் வந்துடும், சிந்தனை வந்துடும், செயல் வந்துடும், வரிசையா எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கவனத்தில், அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோன்றதே பெரிய கவனம். அதை நம்ம கவனத்தில் எப்பவுமே வச்சுக்கிறோம். சரியா? சரி, நமஸ்காரம்.